குட் ஈவினிங். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பாஸ்தா செய்யலான்னு கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை போட்டுக்கலாம். நம்ம இப்போ பாஸ்தா போட்டுக்கலாமா? இது 2 பாக்கெட் அளவு. இது வந்து நாங்கள் கடையில் விற்கிறோம். 2 பாக்கெட்டு, ஒரு பாக்கெட் 10 ரூபான்னு கணக்கு பண்ணி விற்கிறோம். 2 பாக்கெட் போடுறேன். இதை நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். அது அப்புறம் வேகட்டும். வெந்த பிறகு காட்டுறேன். வேக வச்சு எடுத்தாச்சு. இனிமேல் வந்து இது வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறோமா இல்லை ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறோமான்னு மது வந்த பிறகு தான் தெரியும். மது வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டா. முதல்ல ஆனியன் போட்டு வதக்கிட்டு அதோட 2 கேரட்டு, பீன்ஸ் தான் விலை கூடையாமே, அதனால் வெறும் கேரட் மட்டும் தான் இருந்ததுங்க. அதை வச்சு நம்ம செய்ய ஆரம்பித்தோம். மது அதை தான் செய்ய ஆரம்பித்தாலா. கேரட்டு போட்டு நல்லா ஒரு வதக்கு, இப்படி ஒரு வதக்கு அப்படி ஒரு வதக்கு போட்டு நல்லா பரட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நல்லா வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டா, எனக்கு தோசை சுடணும், எனக்கு கேரட்டு பீட்ரூட் போட்டு ஒரு தோசை சுடலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா எனக்கு பாஸ்தா வேண்டாம் நைட் நேரம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் இந்த காய்கறியில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டா, போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கிட்டாங்க. வேக விடவும் அதுக்கடுத்து நமக்கு தோசையே ஊற்றிட்டாங்க. பார்த்தீங்களா, தோசை ஊற்றி இது நல்லா காய் வெந்துருச்சு. காய் வெந்தோடனே என்ன பண்ணிட்டா, 2 எக்கு உடச்சி ஊற்றியாச்சு. இன்றைக்கி வந்து டியூஸ்டேவா பரவாயில்ல, டியூஸ்டே நைட் ஆகிடுச்சுங்க. அதனால் நீ முட்டை போட்டு செஞ்சுக்கோமான்னு முட்டை அவங்க அப்பா பொண்ணுங்க 3 பேருக்கு மட்டும் ஃப்ரைட் ரைஸ் பாஸ்தா செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே என்னென்னா, நம்ம டிவியில் நம்ம சிஎம்மோட ஸ்பீச் போயிட்டு இருந்ததுங்க. நம்ம சிஎம் நேற்று திருச்சியில் பேசினார்ல, அந்த ஸ்பீச். ஒரு பக்கம் கடாயை பார்த்துக்கிட்டே ஒரு பக்கம் டிவியும் பார்த்துக்கிட்டே நம்ம வேலை நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. நம்ம முட்டையும் போட்டு நல்லா வதக்கு இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டுன்னு போட்டு வதக்கி எடுத்துகிட்டு இருந்தாலா. அதோட ஒரு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. கரம் மசாலாவும் எனக்கு வந்து என்னென்னா, தோசைக்கு நேற்று பிறண்ட துவையல் வச்சுருந்தேன், அதை வச்சு நான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டாச்சா, சில்லி போட்டாச்சு, சில்லி சாஸை சேர்த்துக்கிட்டாங்க. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கு இப்படி ஒரு வதக்கு அப்படி ஒரு வதக்கு மாற்றி வதக்கிட்டு அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மசாலா எடுத்துகிட்டு வாமான்னு அவங்க அக்காவை சொன்னான். அவள் வரா கீழே போனவன் இன்னும் வரலை. அப்புறம் எல்லாத்தையும் போட்டு ஆரம்பிச்சிட்டா. பாஸ்தாவையும் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் எப்போ போட்டாலான்னு கூட தெரியலை. அதுக்கப்புறமா நம்ம பாஸ்தா வேக வச்சதையும் அதில் கொட்டியாச்சா. நல்லா பெரட்டி நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டா. நம்மளோட பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்னைக்கு எனக்கு சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணுங்க.